வணக்கம். நான் யாழினி. இந்த காணொளியில் வேள்பாரி அத்தியாயம் 23 மற்றும் 24 கதை சுருக்கத்தை காணலாம். வாருங்கள் கதைக்குள் நுழைவோம். நீண்ட நேரம் ஓய்வெடுத்த பிறகு இளமருதன் கண் விழிக்கிறான். அவனை சுற்றி புதிய உலகம், பெரிய மாளிகைகள், கண்ணை கவரும் அழகு. மதுரையில் 3 பெரிய மாளிகைகள் கட்டப்படுகின்றன. ஒவ்வொன்றும் தனித்துவம் கொண்டவை. கடல் போல வடிவமைப்பு, சிப்பி போல உள்ளமைப்பு. உள்ளே காதலின் அரண்மனை. இளவரசன் அண்ட் இளவரசி திருமணத்திற்காக கட்டப்படுகின்றன. மணமக்களுக்கான அறை. மேல்தளத்தில் விண்மீன் ஓவியம், நிலவு மற்றும் நட்சத்திரங்கள், இரவு வானம் போன்ற உணர்வு. கலை மற்றும் வாசனை உலகம். சந்தன வாசனை நிரம்பிய இடம். மறை வேலைப்பாடுகள் நடைபெறுகின்றன. ஓவியங்கள் வரையப்படுகின்றன. கலையின் உச்சம். இளமருதன் மயங்கியே விட்டான். ஒவ்வொரு காலங்களுக்கும் தனித்தனி மாளிகைகள், தட்ப வெப்பங்களுக்கு ஏற்றவாறு. குளிர்கால அறை மற்றும் வெப்பகால அறை. காற்றோட்டம் மற்றும் அமைப்பு கூறிய அறிவுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. பாண்டுரங்கம். நடனம், இசை மற்றும் விழா நடைபெறும் இடம். அழகு மற்றும் கலை இரண்டும் சேர்ந்த உச்சநிலை. இளமருதன் அதிசயத்தில் மூழ்குகிறான். தளபதி மாரையன் யானையால் மிதிக்கப்பட்டு மரணமடைந்தது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. யானைக்கு மதம் பிடிக்கவில்லை, அது தன் கட்டுப்பாட்டை தான் இழந்தது. யானை நிபுணர் அள்ளங்கீரன் உடனடியாக கட்டுப்பாட்டு நடவடிக்கை எடுக்கிறான். பல யானைகளை கொண்டு வந்து தடுத்து நிறுத்துகிறார். நகரம் விழா காரணமாக உணரவில்லை. சம்பவம் வெளியில் அறியாமல் தடுக்கப்படுகிறது. உடல் மறைக்கப்படுகிறது. விசாரணை திருமணத்திற்கு பின்னால் நடைபெறும். அந்துவன் கணியன் காலம் நட்சத்திரம் மறைந்தவர். அவர் அரண்மனைக்கு வருகை புரிகிறார். மாளிகை ஓவியங்களை ஆய்வு செய்கிறார். வானியல் ரகசியம். மேல்தள ஓவியங்கள் சும்மா வரையப்படவில்லை, அது வானியல் கணக்கு. ஒரு குறிப்பிட்ட நாள், மாதம், நேரத்தை காட்டுகிறது. இளவரசன் பிறந்த நேரம் அந்த வான குறிக்கிறது. இரண்டாவது தளம் இளவரசியின் பிறப்பை குறிக்கிறது. மூன்றாவது யாரும் தெரியாத ரகசியம். அந்துவனுக்கே புரியவில்லை. இளமருதன் கொண்டு வந்த விலங்கு தவறான இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அதை கண்டு அந்துவன் கோபம் கொள்கிறார். தேவாங்கு அரிய மர்மமான உயிரினம். அது வந்தது தெய்வ அறிகுறி என்று கருதப்படுகிறது. பரிசாக கொண்டு வரப்பட்டது. சக்கரவாக பறவை ரகசியம். பறவைகளின் இளவரசி. மழை வருவதை அறிவிக்கும். வணிகர்களுக்கு முக்கியமானதாக கருதப்படுகிறது. அதற்கான மேடை அவ்விடத்தில் அமைக்கப்பட்டிருந்தது. அதன் மேலேயே தேவாங்கு விலங்கினம் வைக்கப்பட்டிருந்தது. இளமருதன் கவலை கொள்கிறான். தன் பரிசு சரியானதா? மன்னன் ஏற்றுக்கொள்வாரா? உள்ளத்தில் சந்தேகம் எழுகிறது. தேவாங்கு உயிரினங்கள் மேல்தளத்தை பார்த்து பயந்து கத்துகின்றன. ஏதோ தவறு, ஏதோ நடக்கிறது. வானம் ஏதோ அமைதியான எச்சரிக்கை விடுக்கிறது. அது மனிதர்களுக்கு தான் புரியவில்லை. மழைக்காலத்தில் மழைக்காலம் தொடங்குகிறது. பாரி நாட்டில் கார்காலம் தொடங்கியவுடன் கடும் மழை. மலைநாடு முழுவதும் ஈரமும் குளிரும். இயற்கை உயிருடன் இருப்பது போல்.
கபிலருக்கு உடல் குணமடைந்தாலும் மனதில் அமைதி இல்லை. நினைவுகள், குறிப்பாக தாய் நினைவு, சிறிய உணர்வுகள் கூட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கபிலரின் கால் விரலில் உணர்வு திரும்புகிறது. அந்த தொடுதல் தாயின் நினைவை எழுப்புகிறது. கபிலர் கண்களில் கண்ணீர். உதிரன் கபிலரை அக்கறையாக பார்த்துக் கொள்கிறான். அவரின் காலுக்கு பணிவிடை செய்கிறான். கபிலருக்கு உதவுகிறான். அவரை கவனித்து பராமரிக்கிறான். அவரது உடல் நிலையிலே அக்கறை கொண்டு பாதுகாக்கிறான். நாடு தாய் என்ற சிந்தனை, பலரை தாங்கும் மண்ணின் தன்மை, கபிலரின் ஆழமான தத்துவம். கபிலரை சந்திக்க பாரியின் மகள் அங்கவை வருகிறாள். அங்கவை அறிவு நிறைந்தவள். ஏன் 12 உயிரெழுத்து என்று கேள்வி கேட்கிறாள். அறிவை அறியும் ஆர்வம். தெரிந்து கொள்வது அல்லது புரிந்து கொள்வது. அறிவு மற்றும் அறிதல். தகவல் மேல்நிலை, புரிதல் ஆழமான நிலை. கபிலர் அங்கவையின் அறிவை கண்டு ஆச்சரியம் அடைகிறார். கடும் குளிருக்கு பாதுகாப்பு தேவை. எலிமயில் பூவை தயாரிக்க வேண்டும் கபிலருக்காக. இதற்காக பெரிய எலிகள் வேட்டையாடப்படுகின்றன. எலிகளின் மயில் சூடு தரும், கதகதப்பாக இருக்கும். மலை வேட்டை பயணம். உதிரன் மற்றும் இளைஞர்கள் செல்கிறார்கள். கபிலரும் அவர்களுடன் செல்ல விரும்புகிறார். மழை, வழுக்கல், ஆபத்து. காட்டில் அடையாளங்கள். மயில் மரத்தில் அமர்ந்தது. அதன் தடங்கள் கவனிக்கப்படுகின்றன. இயற்கையை புரியும் பாரியின் திறமை. மரத்தில் இரத்த தடம். புலி வேட்டை செய்தது. யானை தாக்கப்பட்டிருக்கலாம். காடு ஆபத்தானது. புலி, வேட்டையாடிய புலி அருகில் இருக்கலாம். வேட்டை எப்போதும் அபாயம். கபிலரும் பாரியும் எச்சரிக்கையாக முன் செல்கிறார்கள். இந்நிலையில் மதுரையின் பெருவிழா நடக்கிறது. நகரம் முழுவதும் மிக பெரிய திருவிழா தயாரிப்பு நடக்கிறது. சந்தைகள், வணிகம் உச்ச நிலையை அடைந்தது. மக்கள் கூட்டம் அதிகமாக உள்ளது. தராசுகள், இடைவிடாத ஓசை. பொருட்கள் அளவிடப்படுகின்றன. பொருளாதாரம் இயக்கத்தில் இருக்கின்றன. வணிகத்தின் சத்தம் அதிகமாக இருந்தது. கணக்குகள் மற்றும் திட்டம். வண்டிகள், குதிரைகள், பொருட்கள் எல்லாம் திட்டமிட்டு கணக்கிடப்படுகிறது. விழா மிகப்பெரிய அளவில் ஏற்பாடு செய்யப்படுகின்றது. இந்நிலையில் இளவரசி பொற்சுவை மதுரை வருகிறார். பல்லக்கில் வருகிறார். மக்கள் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள். அவருக்கு ராஜ மரியாதை அளிக்கப்படுகிறது. அரண்மனையில் வரவேற்பு, இசை, மலர் அலங்காரம், மிகுந்த சிறப்பு. பாரம்பரிய நிகழ்ச்சி. பல்லக்கில் இருந்து இளவரசி உடனே இறங்கவில்லை. உடனே சிறிய பதட்டம் இருக்கிறது. மக்கள் எதிர்பார்ப்பு. திரை மெதுவாக திறக்கிறது. இளவரசி மண்ணை பார்க்கிறார். முதல் அடியை வைக்கிறார். மக்கள் அதிசயத்தில் இருக்கின்றனர். உலகின் பேரழகி என்று புகழ் பெற்றவள். கண்களுக்கு விருந்தாக அவள் இருக்கின்றது. அவளுக்கு அழகு. அவள் அழகு மட்டுமல்ல, அறிவும் கொண்டவர். கபிலரிடம் கல்வி கற்றவர். இயற்கை, மனிதர், நிகழ்வு எல்லாம் ஒன்றாக நகர்கிறது. ஏதோ பெரியது உருவாகிறது. ஒரு பெரிய மாற்றம் அருகில் வருகிறது. இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் யாழினியின் குரலில் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இணைந்திருங்க. நன்றி.